சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கரூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களையும் முதல்வர் ஸ்டாலினையும் புறக்கணிக்கும் விதமாகவும் உதயநிதி அவர்களது கார் கண்ணாடி சேதப்படுத்தப்பட்டு கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கரூரில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைக்கும் போது சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படும். அதாவது 545 வாக்குறுதிகள் திமுக ஆட்சி அமைத்தால் நிறைவேற்றப்படும் என்பதை பல்வேறு வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மனதில் வந்ததை வார்த்தையாகவே வெளியிடுகிறேன் என்பதை பிரச்சாரத்தின் பொழுது தெரிவித்திருந்தார். இதை நம்பிதான் தமிழக மக்கள் 10 ஆண்டுகளில் திமுக ஆட்சி செய்யவில்லை, நிச்சயம் சொன்ன வாக்குறுதியை திமுக நிறைவேற்றும் என்று கூறி தமிழக மக்கள் திமுகவிற்கு வாக்குகளை கொடுத்தார்கள். ஆனால் ஓட்டுக்களை தேர்வு செய்து ஆட்சி அதிகாரத்தில் திமுகவை வைத்த பிறகு 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் 20% கூட சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளும் மக்களுக்கு முழுமையாக செல்லவில்லை. ஆனால் அமைச்சர்களது சொத்துக்களும் முதல்வரது வருமானமும் அதிகமாகிக் கொண்டே இருப்பதாகவும், துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதும் திமுகவின் ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பை அடுத்து உதயநிதியிடம் கொடுப்பதற்கும் தான் இந்த அரசியலை திமுகவின் தற்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் என்பதை புரிந்து கொண்ட மக்கள் உதயநிதியையும் அமைச்சர்களையும் வெறுக்கும் விதமாக கரூரில் இன்று முப்பெரும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வரும்பொழுது மக்கள் பெரும்பாலானோர் திமுகவிற்கு எதிராக கோஷமிட்டுள்ளனர். உதயநிதியின் கார் கண்ணாடியில் சில கற்களால் வீசப்பட்டதும் காவல்துறையினர் அங்கு வரப்பட்டு பொதுமக்களை அப்புறப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. நிச்சயம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டார்கள். இனியும் தமிழகத்தில் திமுக வேண்டாம். தமிழக மக்கள் அடுத்து புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிந்துவிட்டது. மேலும் திமுக 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவும்.